சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சி ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்னை மரியா கிறிஸ்தவர்களின் சகாயம் என்று அழைக்கப்படுகிறார். கிபி 345 கான்ஸ்டாண்டினோபிள் நகரத்தினுடைய பேராயராக இருந்த புனித பொன்வாய் அருளப்பர் ஜான் கிறிஸ்டோஸ்டம் தான் முதல் முறையாக அன்னை மரியாவை கிறிஸ்தவர்களின் சகாயம் என்று அழைத்தார். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவ வரலாற்றிலே அன்னை மரியாள் கிறிஸ்தவர்களின் சகாயமாக போற்றப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 24 கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை திருவிழா கொண்டாடப்படுகிறார். எப்படி அன்னை மரியா கிறிஸ்தவர்களின் சகாயமாக இருக்கிறார்? சகாயம் என்பது நமக்கு தெரியும். ஒரு கொடை, அன்பளிப்பு, இலவசம். எப்படி அன்னை மரியா கிறிஸ்தவர்களுக்கு தரப்பட்ட கொடையாக இருக்கிறார்? அது எங்கே நிகழ்கிறது? நான் சொன்னது போல கிபி 345 புனித ஜான் கிறிஸ்டோஸ்டம் அவரை முதல் முறையாக கிறிஸ்தவர்களின் சகாயம் என்று பெயரிட்டு அழைத்திருக்கிறார் என்றாலும், ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கல்வாரியில் தன்னுடைய அன்பு சீடர் யோவானிடம், இதோ உன் தாய்
என்று சொன்னதிலிருந்தே அவர் கிறிஸ்தவர்களுக்கு சகாயமாக கொடையாக தரப்பட்டிருக்கிறார். இந்த அன்னை எல்லோருக்கும் அருள் பாலிப்பவர். நாம் பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்றோம் என்றால் அங்கே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் வருவதில்லை, பிற கிறிஸ்தவ சபைகளை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். இன்னும் குறிப்பாக நம்முடைய நாட்டிலே இந்து சகோதர சகோதரிகள் பெரிய எண்ணிக்கையிலே வருகிறார்கள். அவர் தன்னை நாடி வருகிற அத்துணை பேருக்கும் தாயாக, ஒரு தாயுள்ளம் எப்படி இருக்கும், தன்னை வருகிறவர்களுக்கெல்லாம் அரவணைப்பு கொடுக்கும். அத்தகைய அரவணைப்பை தருகிறவராக அன்னை மரியா இருக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் அவர் தன்னுடைய சகாயத்தை தருகிறார். ஆனால் சிறப்பாக அவர் கிறிஸ்தவர்களின் சகாயமாகிறார். காரணம், கிறிஸ்தவர்கள் இயேசுவின் அன்பு சீடர்கள். இயேசு அன்னை மரியாவினுடைய அன்பு மகன். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் எல்லோரும் அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளாகிறார்கள். அதனால்தான் அவர் கிறிஸ்தவர்களின் சகாயமாகிறார். குறிப்பாக சகாயமாத நவநாள் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது பல்வேறு நபர்கள் மன்றாட்டுக்குழோடு வருவார்கள். நான் ஆயராவதற்கு முன்பாக மதுரையில் வழக்கமாக சகாயமாதா கோயில் என்று அழைக்கப்படுகிற ஜெயமாலை அன்னை ஆலயத்தில் பங்கு தந்தையாக இருந்த பொழுது நான் சகாயமாதா நவநாள் நடத்துவதற்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக என்னுடைய உறவினர் மருமகள் முறை, அவர் திருமணமாகி லண்டனில் கணவனோடு இருந்தார். 2வது பிரசவத்திற்கு முன்பாக அந்த குழந்தை வயிற்றுக்குள் அழுகி வெளியே எடுத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அவள் இறப்பினுடைய வாயிலுக்கு சென்று விட்டாள். அந்த செய்தி எனக்கு வருகிறது. நான் நவநாள் ஆரம்பிக்கிற பொழுது சகாயத்தாயிடம் அந்த இளம் பெண்ணை ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு உள் செய்தி ஒன்று கொடுக்கப்பட்டது, அவள் நலமடைந்து விடுவாள் என்ற செய்தி. அதே போல 10 நாள் மிக சிரமப்பட்டு அவள் சாவின் தருவாயில் இருந்தாலும் இறுதியாக முழு சுகமடைந்து எப்பொழுது கணவனோடும் தன்னுடைய முதல் பிள்ளையோடும் லண்டனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எனவே அன்னை மரியா கிறிஸ்தவர்களின் சகாயம். தன்னை நம்புகிற மக்களுக்காக பரிந்து பேசி கடவுளிடம் தன்னுடைய சகாயங்களை, கடவுளின் சகாயங்களை பெற்றுத்தருகிற சகாயமாக, கொடையாக அன்னை மரியாள் திகழ்கிறார். எனவே கிறிஸ்தவர்களின் சகாயமே அன்னை மரியே எங்களுக்காக மன்றாடும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் சொல்வோம். அந்த சகாயத்தின் ஆறுதலை பெறுவோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் ஒரு அருட் சகோதரியை சந்திக்க இருக்கிறோம். சந்திக்கலாம் வாங்க. சிஸ்டர் வணக்கம். வணக்கம். சிஸ்டர் உங்க பேர் என்ன? உபகாரமாலா. உபகாரம் மாலா. சரிங்க சிஸ்டர், எந்த கான்வென்ட் நீங்க? சேவா மிஷனரி சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி. என்ன சிஸ்டர் பண்றீங்க நீங்க? நான் வந்து ஸ்டெல்லா மெட்ரிட்னோ காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல வந்து பிஎட் செகண்ட் இயர் படிக்கிறேன். உங்க வாழ்க்கையில மதர் மேரி கிட்ட பிடித்த விடயம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு அவங்க கிட்ட 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒரு அருட் சகோதரியா நான் வந்து மதர் மேரி கிட்ட ஃபாலோ பண்றது அந்த 3 விஷயம் தான். 1 இறை நம்பிக்கை. மதர் மேரி மாதிரி ஒரு இறை நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குமான்னு கேட்டா அது எப்பவுமே ஒரு கொஸ்டின் மார்க். எப்பவுமே அவங்க கிட்ட வேண்டும் போது நான் கேட்பேன், உங்களை மாதிரி ஒரு இறை நம்பிக்கை எனக்கு வேணும். 2வது பார்த்தோம்னா, அவங்கள தேவை அறிந்து உதவி செய்வாங்க. நம்ம கேட்கவே தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பைபிள்ல படிக்கிறோம், கானா ஒரு திருமணத்துல வந்து யாருமே வந்து திராட்சை ரசம் தீந்துருச்சுன்னு மரியா கிட்ட சொல்லல, அவங்களே அறிஞ்சுதான் அதை வந்து இயேசு கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றி வச்சாங்க. அதே மாதிரி எலிசபெத் அம்மாள் வந்து கருவுற்று இருக்கும்போது இவங்களுமே ஆல்ரெடி ஒரு கருவுற்ற பெண் தான், இருந்தாலும் எதையுமே பொருட்படுத்தாம ஓடி போய் உதவி செஞ்சாங்கல்ல, அந்த ஒரு மனப்பான்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு வந்து எல்லா துன்பத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அது மாதா கிட்டதான் இருக்கு. இப்போ மனுஷங்களாகி நம்ம கிட்ட கேட்டோம்னா ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் நம்ம வந்து கடவுளை கொஸ்டின் பண்ணுவோம், அவரை திட்டுவோம். நான் அது வந்து எப்பவுமே கடவுள் எதுக்கு எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்குறேன்னு கேட்பேன். ஆனா மரியா இது வரைக்கும் கேட்காம கடைசியில வந்து கடவுளோட இறை திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக சிலுவை அடியில வரைக்கும் போய் நின்னாங்க. அந்த மாதிரி துன்பத்தை தாங்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து எனக்கு மாதா கிட்ட ரொம்ப பிடிக்கும். இந்த 3 விஷயம் அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. மதர் மேரி கிட்ட நீங்க வேண்டுதல் செஞ்சிருக்கீங்களா? வேண்டுதல் செஞ்சு ஏதாவது கிடைச்சத அனுபவம் இருக்கா? கண்டிப்பா மதர் மேரி கிட்டதான் நான் எப்பவுமே எதா இருந்தாலுமே நான் வேண்டுவேன். எனக்கா இருந்தாலும் சரி, என்னை சார்ந்து என்னை சுத்தி இருக்கிறவங்க, என் கூட படிக்கிறவங்க, நான் வந்து பங்குல பார்த்தவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட வேண்டிக்கங்கனாவே நான் மதர் மேரி கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வேண்டுவேன். அது எல்லாமே நடந்திருக்கு. எனக்கு பர்சனலான்னு பார்த்தா, நான் ரொம்ப தலைவலினால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப அவதிப்பட்டேன். அப்போ எனக்கு இந்த கமிஷன் டைம், எக்ஸாம் டைம்னு வரும்போது என்னால அதை சகிக்கவே முடியல. இங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா ரோசரி சொல்லி ஃபாஸ்டிங் இருந்து மாதா கிட்ட ப்ரேயர் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு இந்த தலைவலி சரியாயிடணும் அப்படின்னு. அது உடனே சரியாயிடுச்சு. நான் உடனே வந்து எனக்கு எப்பவுமே இது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. மாதா தான் ஊர்ல வந்து இருக்கிறதே மாதா கோயில் தான், அதை பார்த்து வளர்ந்ததுதான், அதை பார்த்து சிஸ்டராக ஆசைப்பட்டது. அப்படி பார்க்கும்போது மாதா வந்து எனக்கு நிறையவே புதுமா செஞ்சிருக்காங்க என்னோட லைஃப்ல. சரிங்க சிஸ்டர், இப்போ நீங்க படிப்பு முடிச்சுட்டு ஒரு சிறந்த ஆசிரியரா ஆக போறீங்க, வாழ்த்துக்கள். இன்றைய மாணவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன? இன்றைய மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து அறிவு அப்படின்றது இருக்கு, திறமைன்றது இருக்குது, பண்பு அப்படின்னு இருக்குன்னு கேட்டா கொஸ்டின் மார்க். அதனால நான் வந்து மாணவர்களுக்கு வந்து அறிவு, திறமை அதெல்லாம் சொல்லித்தரதை விட ஒரு பண்பு, நல்லொழுக்கம் அதெல்லாம் வந்து சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். அதை வந்து மாணவர்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கணும். அப்படிதான் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர். உங்களுடைய பணி சிறக்க, படிப்பு மேம்பட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள், ஜெபங்கள். எங்களுக்காகவும் நீங்க ப்ரே பண்ணிக்கணும், நமது இனி இதயங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கணும். நன்றி சிஸ்டர். நன்றி. இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் அருட் சகோதரி உபகாரம் மாலா அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்கள் நமக்கு மிக சிறந்த ஒரு பாடமாகவே அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் 2 மரியணையின் பக்தரை சந்திக்க இருக்கின்றோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. எங்களை படைத்து பாதுகாத்து வரும் அன்பு இறைவா, மாதா வணக்க மாதத்தின் 9ஆம் நாளாகிய இன்று கிறிஸ்தவர்களின் சகாயம் எம் அன்னை என சிந்திக்கின்றோம். உலகில் வாழும் இறை மக்களுக்கு துணையாக உதவி செய்பவராக என்றும் இருப்பவர் அன்னை மரியா. கடவுள் வானதூதர் வழியாக அறிவித்த மீட்பு திட்டத்தில் உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்ற அர்ப்பணிப்பு அவர் எங்களுக்கு முழுமையாக உதவி செய்ய முன் வந்ததை குறிக்கிறது. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன்,
எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்ற இறை வார்த்தையின்படி அன்னை மரியாவை நோக்கி பார்க்கின்ற அனைவருக்கும் அவர் சகாயம் பெற்று தருபவராக இருக்கின்றார். ஏரோது இயேசுவை கொல்ல தேடிய போது அவரை எகிப்திற்கு தூக்கிச் சென்று மறைத்து காத்தபோது கடவுளின் மீட்பை மண்ணில் கொண்டு வர மீட்பரை காப்பவராக மக்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். கானாவூர் திருமணத்தில் தேவையை உணர்ந்து இயேசுவின் புதுமை செய்யும் நேரம் இன்னும் வராத நிலையிலும் கூட அன்னை மரியா உதவி செய்பவராக அங்கே நிற்கின்றார். இதோ உன் தாய் என்று இயேசு கல்வாரியில் அன்னையை உலகிற்கு ஒப்படைத்த போது, இவரே உன் மகன் என்று எம்மை அவரிடம் ஒப்படைத்த போதும் மறுபேதுமின்றி அன்னை மரியா முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்ளும் இந்த மனநிலைதான் கிறிஸ்தவர்களின் சகாயமாக அன்னை மரியாளை உலகிற்கு கொடுத்துள்ளது. நாங்கள் ஜெபமாலை ஜெபிக்கும்போது அன்னை மரியாவின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் முழுமையாக உணர்ந்து கொள்கிறோம். உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்ற பெர்னதத்தின் ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கும்போது அன்னை மரியாள் எங்களுக்கு துணை செய்பவராக, எங்களை விட்டு ஒருபோதும் விலகாதவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இறை வார்த்தையின்படி நடப்பவரே என் தாயும் சகோதர சகோதரியும் ஆவார் என்ற இறை வார்த்தையின்படி நாங்கள் இயேசுவின் சகோதர சகோதரிகளாக தொடர்ந்து வாழ அருள் தாரும். அன்னையின் துணையோடு நாங்கள் உம்மை விண்ணக பேரின்ப வீட்டில் கண்டு முகமுகமாய் தரிசிக்க எங்களுக்கு அருள் தர வேண்டுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் கிறிஸ்தவர்களின் சகாயமாம் எங்கள் அன்னை மரியாள் வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி கூறி உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே, மாண்புயரேடு தூண்களுமாய், மாண்புயரேடு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே. பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தாருமையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே. தாயுதரம் நீ தரித்திடவே, கனதோரமலர் களமெனக் கொண்டாய். ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே.
நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நீரை கண்ணிகையே